ஹாய் ஹலோ ஆர்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மாஃபியாவுடைய செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக நம்ம எங்கே முடிச்சிருந்தோன்னா, ஆரம்பம் ஜின்னும் வந்து கோவமாக இருந்திருப்பாங்க. அவங்க வந்து பேசினோடனே வந்து ரொம்ப அழுதுகிட்டே போய் ஹக் பண்ணி, இனிமேல் வந்து தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் பையனை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சாரி கேட்டிருப்பாரு. அதோடய முடிச்சிருந்தோம். வாங்கடா விட்டதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து ஜின்னும் ஆரம்பம் பேசுவாங்க. பட் ஜேகே மட்டும் பேசவே மாட்டான். இவன் வந்து இருந்தாலுமே அவனோட கேரிங்கை விடவே இல்லை. அவன் வந்து ஜேகே வந்து வேணாம் வேணான்னு சொல்ல எல்லாமே வாண்டடாக வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்குறாரு. பட் ஜேகேக்கு வந்து கோவம் இருந்தாலும் என்னை பற்றி இப்படிலாம் பேசிட்டானே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு கோவம். பட் அதனால் அவன் பேசாமலே இருக்கிறான். எப்படியோ டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு 1 மந்த் போயிருக்கும். மேரேஜ் ஆகி ஒரு 1 மந்த் ஆகுது. பார்த்துட்டு, ஜேகே என்னை மன்னிக்கவே மாட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, இப்போ ஜேகே பார்த்துட்டு, நீ மன்னிக்கிற மாதிரி ஒரு வேலையை பார்த்து வச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, சரி ஏதோ தெரியாமல் நான் பேசிட்டேன், அதுக்கு மன்னிப்பே கிடையாது எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனக்கா மன்னிக்கணும்னு தோணுச்சுன்னா நான் மன்னிச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே இங்கே வந்து போயிடுறாரு. இப்போது இன்னும் யோசிச்சுட்டேன், தப்பு தான் யோசிக்காமல் பேசி மாட்டிக்கிட்டியேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவர் அப்படியே தலையில் கை வச்சுட்டுருக்குறாரு. இப்போ நேராக ஜிமினோட வீட்டுக்கு தான் போகிறாரு. இப்போ போயிட்டு, ஜிமின் என்ன பண்ணாலும் மசைய மாட்டுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அவன் எப்படிடா மசிவான், அவன் எப்படி மசிவான், நீ பேசி வச்சுருக்கிறது அப்படிடா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. தெரியாமல் பேசுகிறான், அதுக்கு மன்னிப்பே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, மன்னிப்பு உண்டு, ஆனால் ராசா நீங்கள் என்னென்ன வார்த்தையெல்லாம் விட்டீங்க அப்படின்னு கேட்டோன்னே, சரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீங்கள் பொறுத்து தான் ராசா ஆகணும், பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இன்னும் பொறுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, டேய் ஏன்டா ஏன்னு கேட்குறேன், பேச வேண்டியதெல்லாம் பேசிடணும், கடைசியில் மச்சான்னு சொல்லிட்டு ஏன் முதுக போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கணும். டேய் தயவு செஞ்சு இறங்கி போயிடுடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஜிமின் அப்படிங்கிற மாதிரி இழுக்கிறாரு. இப்போ ஜிமின் பார்த்துட்டு, என் குழந்த அழ போகிறாடா, தள்ளி போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே பேபியை தூக்கிட்டு வரான். அந்த பேபியை பார்த்தா, எனக்கு இந்த மாதிரி பேபியை கொஞ்சம் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஜேகே கிட்ட போய் கேட்க வேண்டியது தானே, அவன் ஒரு சாப்பாடு ஊட்டி விடட்டான்னு கேட்டாலே அப்படி மூஞ்சி எடுக்கிறான், இதில் பேபி பெற்றுதான்னு கேட்டால் செருப்பை கழட்டி அடிப்பான் தெரியுதுல அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜிமின் திட்டுறாரு. இப்போ மேலேருந்து சுகா வந்துட்டு, என்னடா ஃபைலெல்லாம் பார்த்து முடிச்சியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னடா நீ என்னடானா ஃபைலுன்னு வர, எங்கள் அப்பா என்னடானா மாஃபியா ஃபீல்டில் தொழிலெலாம் கரெக்டாக போதான்னு கேட்காரு. என்ன ஜேகேயை சமாதானப்படுத்தவா, இல்லை மாஃபியாவை பார்க்கவா, இல்லை பிஸ்னஸை பார்க்கவா, டென்ஷன் ஆகுதுடா எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஷப்பா பொய்யும் இவனுக்கு மேனேஜர் ஆக்கி வச்சிருப்பாரு ஆரம்பிச்சார், முதல்ல அவரை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இவனை வச்சுக்கிட்டு டே கொஞ்ச நாளுக்கு ஆஃபீஸாக பாருடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பார்த்து தொலைக்கிறேன், உனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டம்ல பார்த்து தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சீப்பா அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சுகா விரட்டுறாரு. இப்போ பார்த்துறேன், என் மச்சாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ கண்ணத்தை அப்படி பிடிச்சி கிள்ளிக்கிட்டு அவங்க வந்து போயிடுறாரு. இப்போ ஜிமின் சிரிச்சுக்கிட்டு, இவன் எப்போ தான் மாறப்போகிறான்னு எனக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சுகாவும் பார்த்துட்டு, சரி நான் ஆஃபீஸ் போய்ட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி ஓகே, எதுவாக இருந்தாலும் கால் பண்ணு, பேபியை பார்த்துக்கோ, ஓகே லவ் யூ அப்படின்ட்டு சுகா சொல்கிறாரு. இப்போ ஜிபின் பார்த்துட்டு, லவ் யூ பை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பை சரி ஓகே, நீ நைட்டு ஃபுல்லாக தூங்கலன்னு எனக்கு தெரியும், கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடு, அப்போ இப்போ தான் குழந்தை கொஞ்சம் தூங்கியிருக்கால, நீ போய் ரெஸ்ட் எடுடா அப்படின்னு சொன்னேன். சரி நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி ஓகே பார்த்துக்கோ, எதாவதுனா கால் பண்ணிடு ஓகே அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே சுகா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே போயிடுறாரு, சுகாவும் போயிடுறாங்க. இப்போ இந்த சைடு தான் அப்படியே வீட்டில் இருந்து திங்க் பண்ணிகிட்ருக்காரு, அடுத்த என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜின்னு தான் பார்த்துட்டு,
என் மகன் தீவிரமாக என்ன யோசிச்சுட்ருக்குறான் அப்படிங்கிற மாதிரி ஜின் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. இப்போ பதில் எப்படி ஜேகேயை கரெக்ட் பண்ணுறதுனே தெரிலம்மா, எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்கிட்ட வந்து கேளு அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஒரு ஐடியா சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அவங்க ஒரு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டேன். நீ ஏன் அவளை வெளியே கூட்டிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். வெளியேயா? நான் கூப்பிட்டா வரமாட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, நான் சொன்ன வருவான்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, உன்கிட்ட கோச்சிக்க போகிறாம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னேண்ணே. அவனும் என்கிட்ட கோச்சிக்க மாட்டான். நீ எனக்கு பையனா, அவன் எனக்கு 2வது பையன், அதெல்லாம் அவனுக்கு கோச்சிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. சரி ஓகே, அப்போது ஜெய்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. ஓகே நான் பேசுகிறேன். எங்கே கூட்டிகிட்டு போகிற, எப்போ வருவ, எத்தனை மணிக்கு வருவ, அப்புறம் எப்போ கிளம்பணும், இதை அவ்வளோத்தையும் நீ சொல்லு, நான் ஜேகிட்ட போய் பேசிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. இப்போ தீவிரமாக யோசிச்சுட்டேன். மறுபடி சுகாவுக்கு தான் கால் பண்ணுறாரு. இப்போ சுகா வந்து ஆஃபீஸில் ஃபைல் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ ஃபோன் எடுத்து வச்சுட்டு, என்னடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. மச்சான் ஒரு ஹெல்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. சொல்லி தொலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. மச்சான் என் ஆள் இன்றைக்கி வெளியே கூப்பிட்டு போகலான் இருக்கேன், எங்கே கூப்பிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. அப்பாவுக்கு தப்பாமல் பிள்ளை பிறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. இப்போ பதில் ஏம்மா உங்கள் அப்பையும் என்னை எங்கேயா வெளியே கூப்பிட்டு போனால் உடனே அவர் ஃப்ரெண்டுக்கு தான் ஃபோன் அடிப்பார், நீயும் அந்த மாதிரி தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சின்ன அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்போ பார்த்துட்டு, இந்த மச்சான் சொல்கிறா ஒன்றும் மண்டைக்கு வரமாட்டேங்கடா அப்படின்னு சொல்லுச்சுல. எப்பட்றா அது எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை மச்சான், நீ ஜிம்மின் அங்கே எங்கேன்னு வெளியே கூட்டிட்டு போயிருப்ப, என்றைக்கிடா வெளியே கூட்டிட்டு போனேன், நீ என்றைக்கிடா என்னை வெளியே கூட்டிகிட்டு போக விட்ட, ஹனிமூனுக்கு 1 வாரம் டிக்கெட் எடுத்து வந்துட்டு 2 நாளில் கூப்பிட்ட வந்தானடா நீ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி மச்சான் சொல்லுடா அப்படின்னு சொன்னேன். எப்படி போட, நைட்டு சாப்பிட்ற மாதிரி போறியா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. மத்தியானம் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அப்புறம் நைட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர மாதிரி அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா இந்த ஹோட்டலுக்கு போயிரு, இந்த ஹோட்டலில் ஆம்பியன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன், இந்த ஹோட்டலுக்கு வேணால் நைட்டு கூப்பிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நைட்டுக்கு ஓகே, இப்போ மத்தியானம் எங்கேயாவது சுற்றி பார்க்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பீச்சுக்கு கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கால் கட் பண்ண போகிறாரு. இப்போ பார்த்து மச்சான் ப்ளீஸ்டா ஹெல்ப் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏன்டா எனக்குன்னே வருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். மச்சான் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இந்த ப்ளீஸ் மட்டும் போடாத சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவர் பயங்கரமாக யோசிச்சுட்டு, ஒரு காஃபி ஷாப்புக்கு கூட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. மச்சான் காதலோடைய முதல் இடம் காஃபி ஷாப், கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. காஃபி ஷாப்பா, அது ஒரு ஈவினிங் 4 to 5 கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக சின்னுக்கிட்ட போகிறாரு. சின்னுக்கிட்ட போய் 4 மணிக்கு காஃபி ஷாப்புக்கு கூப்பிட்டு போகிறேன். ஐயே நீ லவ் தான் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏம்மா லவ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொன்னேன். லவ் பண்ணுறதுல தப்பு இல்லைடா, ஆனால் அது என்ன காஃபி ஷாப், அவன் புருஷன்டா அப்படின்னு சொன்னேன். அது நைட்டு ஒரு டின்னர் இருக்குது, பட் இருந்தாலும் கொஞ்ச நேரம் பேசி அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்தி வெளியே போய் கொஞ்சம் மைண்ட் ரிஃப்ரெஷ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி ஓகே, நான் இதை போய் ஜேகே மெல்லா பேசி பார்க்குறேன். இப்போ அவர் தான் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகிறாரு. இப்போ கீழேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். மேலே போய் அப்படியே டோரை லாக் பண்ணுறாரு. இப்போ ஜேகே தான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னானே. பேசலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. பேசலாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. உள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ 2 பேரும் அப்படியே ரூம்லேருந்து பேசுகிறாங்க. பேசிட்டு ஜேகே மன்னிக்கலான் இருக்கிறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே. கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டு சேஞ்ச் ஆகுது, ஐ திங்க் மாறிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொன்ன உடனே ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இப்போது ஒன்றை எங்கேயா வெளியே கூட்டிகிட்டு போகலாமான்னு யோசிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஐயோ இன்றைக்கி என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நீ வேணால் அவன் இன்றைக்கி காஃபி ஷாப்புக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கான், நீ அவன் கூட காஃபி ஷாப்புக்கு போயிட்டு வாயேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. இல்லை வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. ஒருக்கா போய் தான் பாரு, அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. இப்போ ஜேகே வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு, சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. சரி ஓகே இதை போய் நான் வீட்டை சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படி உட்காந்துருக்குறாரு. இப்போ ஜின் அப்படியே எந்திரிச்சு வெளியே போயிட்டு, டேய் வரானாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க போய் குக் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போது தீவிரமாக என்னெல்லாம் யோசிச்சுட்ருக்குறாரு அப்படி டைனிங் டேபிள் இருந்து. இப்போ ஜின்னு சமைச்சிக்கிட்டா இல்லை டைனிங் டேபிள் கிட்ட வந்துட்டு, என்னடா யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை இன்றைக்கி என்னென்னலாம் சொல்லி
அவனோட மைண்டில் நம்ம இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஷப்பா நீ மைண்டில் இடம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மனசில் இடம் பிடிடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சாரி டங்க்கு ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ திரும்பிக்கிறாரு. இப்போ பார்த்துட்டு சரி என்ன தான் பேச போகிற அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போது ஒரு கார் சவுண்டு பார்த்தா ஆரம் தான் வீட்டுக்குள்ளே வராரு. வந்துட்டு என்ன அம்மாவும் பிள்ளை என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இப்போ அப்படியே பக்கத்தில் வந்து உட்கார்றாரு அவரும். இப்போ ஜின் பார்த்துட்டு அதான் அம்மாவும் பிள்ளையும் பேசிகிட்டு இருக்கணும்ல, டிஸ்டர்ப் பண்ணாதுங்க போங்க அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே மிரட்டுறாங்க. இப்போ ஆரம்பத்தில் என்னென்னடி கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நீங்கள் ஒன்றும் கேட்கானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜின்னு தான் அப்படியே வீக்கிட்டேன் என்ன தான் பேச போகிறவன்ட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்டேனே, அவன்கிட்ட ஒரு கவிதை சொல்லலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, கவிதை சொல்ல போறியா, என்ன கவிதை சொல்ல போகிற அப்படின்னு சொன்னோன்னே, பட்ட பகலிலே போதும் இதெல்லாம் காந்தி காலத்திலே தடை பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே அது வேணாம், வேறு ஏதாவது ஒரு நல்ல கவிதையை யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி என்ன தான் பிளான் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிட்டோன்னே, அதுவா இவன் காஃபி ஷாப்புக்கு இன்றைக்கி ஜேகே கூட்டிகிட்டு போகிறானா அப்படின்னு சொன்னோன்னே, என்னது ஜேகே காஃபி ஷாப்புக்கு கூப்பிட்டு போறியா ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, டேட் வீட்டுக்குள்ளே இருந்திருந்து அவனுக்கும் போர் அடிக்கும்ல டேட், வந்ததுலேருந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கான், அதான் அவனை வெளியே எங்கேயா கூட்டிகிட்டு போய் அப்படியே அழகாக சுற்றி பார்த்துட்டு செத்துருவீங்க பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிட்டோன்னே, ஏன்ப்பா பொசுக்குன்னு குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, ஜான் இப்போ தான் வெறித்தனமாக தேடிட்டு இருக்கான், அவனை மட்டும் இல்லை ஒன்றையும் சேர்த்து அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, என்னப்பா சொல்கிறீங்க, அவன் ஒன்றையும் சேர்த்து தான் இப்போ தேடிட்டுருக்கான், ஏன்னா அவன் வம்சம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான், ஜங்குக்கு ரிலேட்டடாக எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான், ஏன்னா அவனுக்கு தான் தெரியும்ல ஜான் கோவத்துக்கு ரீசன் அப்படின்னு சொன்னேன். தெரியும்ப்பா, ஜானோட பையனை அங்கிள் கொண்டுட்டார்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, அதனால தான் ஜானோட வம்சத்தையும் அழிக்கணும்னு அவன் துடிக்கிறான், ஜேகே கூட இருக்கிற எல்லாத்தையும் கொல்லணும்னு அவன் பிளான் பண்ணுறான், அதனால தான் ஓமலையும் அவன் டார்கெட் வச்சுருக்கிறான் அதனால தான் அவன் ஒன்றையும் சேர்த்து கொள்ளதுக்கு துடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, அப்போது என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, நீ எடுத்திருக்க பிளான் நல்ல பிளான் தான், பட் இருந்தாலும் சேஃப்டி முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, என் ஜேகே நான் பார்த்துக்காம வேறு யார் பார்த்துக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீ பார்த்துக்கவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஏன்னா உன்னோட பார்வைக்கே அவன் தள்ளி போகிறவன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பட் இப்போது நீ அவன் புருஷங்கிறதுனால கண்டிப்பாக அவன் ஒன்றையும் கொள்ளதுக்கு ட்ரை பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சரிப்பா நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இப்போ ஜின் பார்த்துட்டு பையனுக்கு இப்போ தான் ஐடியா நிறையா வந்துச்சு, நீங்கள் என்னடானா அதையும் இதையும் பேசி அவனையும் குழப்பி விட்டுட்டு ஏங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்னடி பண்ண சொல்கிற, நானும் அவனுடைய பார்வை ஜேகே கிட்ட மட்டும்தான் இருக்கும், ஜேகே மட்டும் சேஃப்டியாக பார்த்துக்கிட்டா போதுன்னு நினச்சேன், அவன் என்னடானா இப்போ மேலேயும் டார்கெட் வைக்கிறான், என்ன பண்ண சொல்கிறேன்னு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அவனுக்கு என்ன தான் பிரச்சனையாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அவன் பையன் செத்துட்டான்டி, அதுக்கு தான் அவனோட பழி வாங்குறது, அண்ணையும் கொன்னுட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, கரெக்டு தான், பட் அதான் ஜேகே இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, அப்போ அவன் சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் அவனுடைய ஜெயில் வாழ்க்கை நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குமா அப்படின்னு சொன்னோன்னே, ஜான் என்றைக்கு சாகுறானோ அன்றைக்கி தான் ஜேகேக்கு ஃப்ரீடம், அது வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போது ஆரம்பம் தான் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இப்போ ஜின் பார்த்துட்டு எப்போ தான் இந்த வாழ்க்கை நார்மலாகும்னு எனக்கு தெரியலை, கடவுளே நீங்கள் தான் எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜின்னும் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ ஈவினிங் ஒரு 3:30 ஆகுது. இப்போது தான் யோசிச்சுக்கிட்டு ஜேகே கிளம்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ தான் ஜேகே கூட்டிகிட்டு கீழே வரான். இப்போ ஆரம் சோஃபாவில் இருந்துட்டு கூட்டிகிட்டு போகணுன்னு முடிவே பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, டேட் அவனுக்கு பயந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க முடியாது, கொண்டுட்டு போட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து அப்படியே போகிறான். இப்போ ஜேகே பார்த்துட்டு ஆரமாக பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு பின்னாடியே போகிறான். இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ 4 o'clock போல் ஆகுது. இப்போ ஒரு கஃபேல தான் 2 பேரும் இருந்து பேசிகிட்ருக்குறாங்க. இப்போது பேசிகிட்டு இருக்கும்போதுல ஜேகே நிமிர்ந்தும் பார்க்கல, பேசவும் இல்லை. தான் பேசிகிட்டே இருக்கிறான், பட் எதுக்குமே ரியாக்ஷன் கொடுக்கல ஜேகே. அப்போ பார்த்துட்டு நீ ஏன் என் கூட பேச மாட்டேங்கிற, என்னை மன்னிக்கவே மாட்டியா நீ அப்படின்னு கேட்டோன்னே, அவங்கள மன்னிக்க நான் யார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஜேகேவோட கையை பிடிச்சி முன்ன இழுத்து அதில் ரிங்கை பாயிண்ட் பண்ணிட்டு உன் புருஷன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே,
புருஷங்கிறதுக்காக பேசினெல்லாம் கரெக்டுன்னு என்னால் ஒத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. கரெக்டு தான், நான் பேசினது எல்லாமே தப்பு தான் ஜேகே, அதுக்கு நீ மன்னிப்பே கொடுக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே. எனக்கா எப்போன்னு தோணுதோ கண்டிப்பாக நான் அப்போ கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன ஒரு ஒரு துப்பாக்கி சவுண்டு தான் கேட்குது. இப்போ அப்படியே ஜேகே புஷ் பண்ணி முன்ன தள்ளிட்டு இப்போ அங்கேருந்து தள்ளியிருப்பார். இப்போ அந்த வந்து ஆப்போசிட்டில் இருக்க கிளாஸ் மேலே போய் அப்படி படுது. இப்போ பார்த்துட்டு நான் இங்கேயும் வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகேவோட கையை பிடிச்சிட்டு அப்படியே இழுத்துட்டு அப்படியே ஓடுறாரு. இப்போ பார்த்துட்டு எங்கே கூட்டிகிட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே கூட்டிகிட்டு கொண்டு போய் அப்படியே காரில் போய் உட்கார்றாரு. இவன் இந்த மாதிரி பண்ணுவான்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் பண்ணுவான்னு நானும் எதிர்பார்க்கல. என்ன பண்ணதுன்னு எனக்கும் தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கேருந்து அப்படியே கார் எடுக்கிறாங்க. இப்போது கார் வந்து பஞ்சர் ஆகுது, ஏன்னா ஷூட் பண்ணியிருப்பாங்க, அந்த டயரை பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அங்கேருந்து அப்படியே நேராக வெளியே வந்துட்டு முடிஞ்சினா கண்ணு முன்னாடி வாடா, இதுக்கட பின்னாடி இருந்து ஷூட் பண்ணுற அப்படின்னு சொன்னானே. இப்போ ஜான் தான் அப்படியே முன்ன வரான். வந்துட்டு என்னப்பா புது மாப்பிள்ளை நல்லா இருக்கிற பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லிக்கிட்டே முன்ன வராரு. என்னடா உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, எனக்கு ஜேகே கொடுத்துரு ஒன்றை விட்டுறேன் அப்படின்னு சொன்னேன்னே. ஏண்டா அவன் எங்கள் வீட்டில் இருக்கும் போச்சுல நான் அவனுக்கு அவ்வளோ பாதுகாப்பு கொடுத்தேன், இப்போ அவன் என் புருஷன்டா, நான் எப்படி அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்காமல் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அவன் பார்த்துட்டு புருஷன் தானே அப்போ நீ செத்துருடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஷூட் பண்ண முடிஞ்சனா ஷூட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை பாயிண்ட் பண்ண போச்சுல. இப்போ பின்னாடி இருந்த ஒரு 4 பேர் அப்படியே ஜானை பார்த்து பாயிண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜான் பார்த்துட்டு ஏன்டா பொடி பையன் நீயே இவ்வளோ யோசிக்கிற நேரம் நான் யோசிக்க மாட்டேனா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ எங்கேயோ இருந்து புல்லட் வந்து அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணி தள்ளுது. இப்போ பார்த்துட்டு ஓ சுற்றி ஆளுங்களை செட் பண்ணியிருக்க பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஜான் பார்த்துட்டு கண்டுபிடிச்சது சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஹார்ட்டுக்கு நேராக பாயிண்ட் பண்ணுறான். இப்போ ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு அவன் டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் வந்து அந்த டோருக்கு வெளியே தான் சாஞ்சு நிற்கிறான். பட் அதனால் ஜேகேயால் டோரை ஓப்பன் பண்ண முடியலை. இப்போ பார்த்துட்டு எப்படினாலும் தெரியும் நான் செத்துப்பேன்னு எனக்கு தெரியும், அதான் என் புருஷனை சாகடிக்க விட மாட்டேன்டா. இப்போ அந்த இடத்துக்கு ஆரம்பம் வந்துடுறாரு. அங்கே ஆரம் வந்து நின்றுட்டு ஜான் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னடா அப்பனும் பிள்ளைய ஆட்டம் கட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஜான் 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 பையனை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, டேட் ஒரு கோலை டேட் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, யார்ரா கோலை, நீ தான்டா கோலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஷூட் பண்ணிடுறாரு. பட் வந்து அந்த டைமில் லைட்டாக குனிஞ்சனால ஷோல்டர்லேயே குண்டடிப்பட்டு விழுந்துடுறாரு. இப்போ அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஆரம் தான் அப்படியே ஷூட் பண்ணுறாரு. இப்போது ஜானோட கையிலேயே ஷூட் பண்ண உடனே இப்போ ஜான் தான் கையை பிடிச்சிட்டு அப்படியே கீழே முட்டிங்கால் போட்ட மாதிரி இருந்து நிற்கிறாரு. இப்போ பார்த்துட்டு நான் தான் சொன்னல நீ என்ன ஷூட் பண்ணாலும் என் புருஷன் ஒன்றால் ஷூட் பண்ண முடியாதுன்னு ஒன்று சொன்னல, செத்துருடா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ பாக்கெட்லேருந்து கன் எடுத்து அப்படியே செஸ்ட்டை பாயிண்ட் பண்ண போச்சுல. எங்கேயோ இருந்து வந்து ஒரு குண்டு வியோட ஹார்ட்லேயே பட்டுருது. இப்போ ஆரம் சுற்றி முற்றி பார்த்துட்டு சுற்றி ஆளுங்க இருக்காங்க, எல்லாத்தையும் டார்கெட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லா பாடி கார்ட்ஸும் இப்போ சுற்றி நிற்கிறாங்க. இதெல்லாம் ஜேகே பார்த்துட்டு கதவை ஓப்பன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. பட் விட மாட்டேங்கிறாரு. இப்போ ஆரம் பக்கத்தில் வந்து கதவை ஓப்பன் பண்ணி ஜேகே உள்ளேருந்து கூட்டிகிட்டு பக்கத்தில் ஒரு கார் நிற்குது, அதுக்குள்ளே ஏற்றி விட்டுட்டு இப்போ அங்கேருந்து வியையும் தூக்கிக்கிட்டு அப்படியே ஆரம் வந்து போகிறாரு. இப்போ அங்கேருந்து அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஜேகே அழுதுகிட்டே இருக்கிறாரு. இப்போ ஆரம் தான் பக்கத்தில் வந்துட்டு ஒன்றும் இல்லை அவனுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஆரமாக டைட்டாக ஹக் பண்ணி ஜேகே அழுறான். இப்போ அவர் சமாதானப்படுத்திட்டு இருக்க முச்சிலே அந்த இடத்துக்கு ஜின்னும் வந்துடுறாரு. ஜின் வந்துட்டு என்னாச்சு விக்கி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அந்த ஜான் சுட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏங்க அப்படின்னு சொன்னோன்னே, இதாண்டி அவன்கிட்ட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் போகாத அப்படின்ட்டு. அவன் தான் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னான். சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவர் அப்படியே பார்த்துட்ருக்குறாரு. ஜெய்கே விம்மி அழுதுகிட்டே இருக்கிறாரு. இப்போ அந்த இடத்துக்கு சுகாவும் ஜிமினும் கூட வந்திருப்பாங்க. வந்துட்டு அங்கிள் என்னாச்சு அங்கிள் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அந்த ஜான் ஷூட் பண்ணுறேன்டா அப்படின்னு சொன்னோன்னே, அங்கிள் இதுக்கு தான் நான் சொன்னேன்
நீங்கள் தான் வேலைக்கு வர வேணான்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, கரெக்டு தான் ஜிமின், இப்போ நீ வேலைக்கு வரலாம், பட் பேபி யார் பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அவனும் ஜிமின் அப்படி தலையை குனிஞ்சு நிற்கிறான். ஜிமின் வந்து மாஃபியா, ஜிமினும் வியும் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, பட் அவங்க அப்படியே மாஃபியாவும் ஆயிருப்பாங்க. கொஞ்சம் அதாவது ஒரு ஜிமினுக்கு குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனும் ஒரு மாஃபியாவாக வி கூட தான் ஃபுல்லாக இருந்திருப்பான். அவனுக்கு பேபிக்கு பிறக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவன் வந்து போயிருப்பான். அவன் வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு 1 வயசு 2 வயசு ஆகட்டும், அதுக்கப்புறம் நீ ரீஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னனால அவருமே அப்படியே போயிருப்பார். இப்போ குழந்த பிறந்து ஜஸ்ட்டு 3 மந்த்ஸ் தான் ஆகுது. கேட்டிருப்பாரு, நான் வரட்டுமா, ரீஜாயின் பண்ணிக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா சொல்லியிருப்பாரு, இல்லை வேணாம், குழந்தைக்கு வந்து ஒரு 1 இயர் நீ பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் நீ வந்து ஜாயின் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னனால தான் ஜிமின் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்திருப்பார். இப்போ வந்து இவனுக்கு அடிப்பட்டோன்னே ஜிமினால் தாங்க முடியல, எங்கே நம்ம கூட இருந்திருந்தா இவனுக்கு இந்த மாதிரி ஆயிருக்காதோ அப்படிங்கிற மாதிரி ஜிமினுக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகுது. இப்போ பார்த்துட்டு, ஜிமின் நீ கண்டதையும் யோசிக்காத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ விடு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஜிமின் அப்படியே விட்டுறான். இப்போ எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் நிற்கிறாங்க. இப்போ வந்து ஜேகே மட்டும் அழுதுகிட்டே இருக்கிறான். ஜின் தான் பக்கத்துலேருந்து ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஐசியூவில் இருந்தான் டாக்டர், இப்போ வெளியே வராங்க. இப்போது டாக்டர் பார்த்துட்டு, டாக்டர் டாக்டர் என் பையனுக்கு என்ன டாக்டர் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் குண்டு ஆழமாக இறங்கியிருக்குது, அவர் குண்டை எடுத்துட்டோம், பட் அவர் கொஞ்சம் உயிருக்கு போராடிட்டுருக்கிறாரு, இன்னும் எப்படின்னு தெரியலை, நாங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஆரம்க்கு அவர் உடஞ்சிட்றாரு. நம்ம ஒத்தையில் விட்டுருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பக்கும் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அப்படியே ஒரு 1 ஹவர் ஸ்கிப் ஆகுது. இப்போ டாக்டர் வெளியே வந்துட்டு, அவருக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை, பட் அவருக்கு பயங்கரமாக குண்டடிப்பட்டிருக்குது, அதனால் அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இப்போ ஆரம்பத்தில், டாக்டர் ரொம்ப தேங்க்யூ டாக்டர் அப்படிங்கிற மாதிரி அவர் கையை பிடிக்கிறாரு. இப்போ பார்த்துட்டு, சரி ஓகே நீங்கள் பார்த்துக்கங்க, ஏதாவது ஒன்றுனா அப்படின்னா எனக்கு கூப்பிடுங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஓகே டாக்டர் பார்க்க போகலாமோ இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, ஒரு 1/2 ஹவரில் அவரை முழிச்சிருவார், நீங்கள் வெயிட் பண்ணி 1/2 ஹவர் கழிச்சு போய் பார்க்குறீங்களா, அவருக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஓகே டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போது அப்படியே வந்து ஜேகே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, ஜேகே வீக்கு ஒன்றும் இல்லையா, நான் நீ ஃபுல்லாக கேட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ தான் ஜேகே கொஞ்சம் கொஞ்சமாக அழுகையே ஸ்டாப் பண்ணுறாரு. இப்போ அப்படியே ஒரு 1/2 ஹவர் ஆயிருக்கும். இப்போது நர்ஸ் வந்து சொல்கிறாங்க அவர் கண்ணு முழிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. இப்போ எல்லோரும் அப்படியே உள்ளே போகிறாங்க. இப்போது ஜேகேயும் ஜின்னும் இந்த சைடு நிற்கிறாங்க, ஜிமின், சுகா அப்புறம் 3 பேர் இந்த பக்கம் நிற்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு, ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனக்கு ஒன்றும் இல்லை டாட், என்னை காப்பாற்றிடுவீங்கன்னு தெரியும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏன்டா நான் தான் அவ்வளோ தூரம் சொன்னேன்ல, இல்லைப்பா எனக்கு கஷ்டமாக இருந்துச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஜின் பார்த்துட்டு, அப்படி உனக்கு என்னடா கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, தப்பு பண்ணிட்டேன்ப்பா, தப்புக்கு தண்டனையாகவே வச்சுக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, தப்பு பண்ணது சகஜம்தான், அதுதான் நீ புரிஞ்சுக்கிட்டேலாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, புரிஞ்சிக்க வேண்டியவங்க புரிஞ்சிக்கலையேப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ ஜேகே தான் பார்க்குறான். ஜேகே வந்து கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. இதை பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஜேகே பார்த்துட்டு அப்படியே திரும்பிக்கிறாரு. இப்போ ஜின் பார்த்துட்டு, அதுக்காக அப்படியே நெஞ்சு நிமித்திட்டு நிப்பியாடா முன்ன போய் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சத்தாலும் சந்தோஷமாக சாகலான்னு நினச்சேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, டேய் என்னடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வீதான் இப்போது அப்படியே ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ வந்து வியை வந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. இப்போது ஜேகே தான் ஜின்னுக்கிட்ட வந்து அம்மா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னே, ஜின் திரும்பிட்டு, சொல்லு ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஹாஸ்பிட்டலில் வச்சு நீங்கள் தான் பார்த்துக்கிட்டீங்க, இப்போது வீட்டில் வச்சு நீங்களே பார்த்துக்கோங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்க வேண்டிய கடமை என்னோடய கடமை, பட் வீட்டில் வச்சு பார்க்க வேண்டிய கடமை என்னோடய கடமை இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ப்ளீஸ்மா நீங்களே பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு தெரியாது, அது ஓம் புருஷன், அவனை பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜின்னும் அங்கேருந்து அப்படியே போயிடுறாரு. இப்போ ஜேகே பார்த்துட்டு, என்ன இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ரூமுக்கு போகிறாரு சாப்பாடு எடுத்துகிட்டு. இப்போது அப்படியே வி வந்து அப்படியே ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. இப்போ அப்படியே பக்கத்தில் போய் நின்றுட்டு,
நாங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இது கோடு நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே தட்டை வாங்கி அப்படியே சாப்பிட கழியாமல் அப்படியே இந்த சாப்பிட முடியாமல் அப்படியே சாப்பிட்டுக்காரு. இப்போ அது ஜேகே பார்த்துட்டு கடவுளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே கையிலேருந்து அது பிளேட்டை டக்குன்னு பிடுங்கிட்டு இப்போ அவர் தான் அப்படியே ஊட்டி விட்றாரு. இப்போது வி வந்து அப்படியே ஜேகேயே பார்த்துட்டு சாப்பிட்றாரு. பட் ஜேகே பார்க்கவே இல்லை. இப்போ அப்படியே ஊட்டி விட்டுட்டே இருக்கும்போதுல வி கண்ணிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக டிஎஸ் போகுது. இப்போது ஜேகே எதை பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ வி சொல்கிறாரு. இப்போ பார்த்துட்டு ஹேண்டில் எதாவது பெயின் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இல்லை இல்லை அங்கெல்லாம் பெயினால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அப்படியே அவர் கீழே போயிடுறாரு. இப்போ மேலே வந்து அவருக்கு டேப்லெட்லாம் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்க்குலாம் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்து படுக்க வைக்கிறாரு. இப்போது வி பார்த்துட்டு ரொம்ப தேங்க்யூ ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. எதுக்கு என்னை மன்னிப்பே என்னன்னு தெரில, பட் என்னை பார்த்துக்கிறல்ல எனக்கு இதுவே போதும், இப்படியே சாகசனை கூட செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஜேகே அதை பார்த்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே பேசாமல் போய் சோஃபாவில் போய் உட்கார்றாரு. இப்போது வி பார்த்துட்டு நீ கட்டிலே படுக்கலாம்ல, இது பெரிய பட்டு தானே, நீ அந்த பக்கம் படுத்துக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவரும் எழுந்திரிச்சு அந்த கட்டில் வந்து படுத்துடுறாரு. இப்போ அப்படியே ஒரு 1 வீக் போகுது. இப்போ வந்து வி வந்து ஓரளவுக்கு க்யூர் ஆகிட்டார். இப்போ ஃபுல்லாக ஜேகே தான் பார்த்துக்கிறது. சாப்பாடு ஊட்டி விட்றதுலேருந்து அவருக்கு என்னென்ன தேவையோ ஒவ்வொன்றும் பார்த்து இப்போ ஜேகே தான் எல்லாமே செய்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகேக்குமே ஓகே நம்மளுக்காக இவ்வளோ பண்ணுறாருல அப்படிங்கிற மாதிரி ஜேகேக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக மனசு வந்து இறங்குது. இப்போது அப்படியே கொஞ்சம் நாட்கள் இப்படியே போகுது. ஒரு 1 மந்த்துக்கு மேலே போகுது. இப்போது வி வந்து ஃபுல்லாகவே க்யூராக இருக்கார். இப்போ ஜேகே நல்லாவே அவர் கூட பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாரு. இப்போ வந்து ஒரு லவ்வர்ஸ் மாதிரி பேசிப்பாங்க. அப்போ வி வந்து டைட்டாக பிடிச்சி பக்கத்தில் எடுத்து கிஸ் பண்ணுறது, ஹக் பண்ணுறது, அப்பப்போ இவங்க 2 பேரும் வேண்டாத வேலையெல்லாம் பண்ணுறது, இங்கே ஜின்னு கூட இருந்து சமைச்சிட்டு நிற்க முச்சில் அப்படியே பக்கத்தில் போய் ஜேகேயோட ஹிப்பை கிள்ளிட்டு வர்றது, இதெல்லாமே அவர் பண்ணுவார். இப்போ அப்படியே கொஞ்ச நாள் எப்படியே போகுது. அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கிறாங்க. வி வந்து என்ன பண்ணுறாருனா அப்படியே ஜேகே பக்கத்தில் வந்து ஜேகே அப்படின்னு சொன்னோன்னே என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் நிமிர்ந்து பார்க்குறாரு. இப்போ அவர் பார்த்துட்டு எனக்கு என்னன்னு தெரில, எனக்கு நீ முழுசாக வேணும்னு தோணுது, தருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே இப்போது ஜேகே பார்த்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே எனக்கு என்னன்னு தெரியலடா, ப்ளீஸ் நான் உனக்கு அடிக்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஜேகே அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டேன். அதெல்லாம் முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஓடுறாரு. இப்போ அப்படியே பின்னாடி போய் அப்படியே பேக் ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டேன். ப்ளீஸ் ஜேகே எனக்கு நீ வேணும்டா, எனக்குள்ளே நீ முழுசாக வரணும்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியா ஆமாம் வருவியா ஜேகே அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இப்போ ஜேகே யோசிச்சிட்டேன். ஓ வருவேனே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ வி அப்படியே திருப்பி ஹக் பண்ணிவிட்டு ஜேகே உனக்கு ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே பார்த்துட்டேன் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அப்படியே ஜேகேயோட கன்னத்தை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ ஜேகே தான் அப்படியே வியோட செஸ்ட்டில் அடிச்சுட்டு என்ன நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே ப்ளீஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை வேணாம் போ, ஜேகே தடுக்காத ஜேகே கிட்ட வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ மறுபடியும் கிஸ் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ ஜேகேக்கு வந்து அப்படியே மூச்சு முட்டுது. இப்போ அப்படியே புஷ் பண்ணி தள்ளிட்டு மாடாடா நீ எப்படி பிடிச்சி கிஸ் பண்ணுற, எப்படி மூச்சு வாங்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜேகே கொஞ்சம் நேரம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ டைட்டாக ஹக் பண்ணி கிஸ் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுகாரு. இப்போது ஜேகேக்கு வந்து அப்படியே சுண்டெல்லாம் அப்படியே பெயின் ஆக ஆரம்பிக்கி இப்போ அப்படியே புஷ் பண்ணிவிட்டு வி போதும் வி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வாடா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே பெட்டில் புஷ் பண்ணிவிட்டேன். இப்போ வி தான் அப்படியே மேலே போய் ஓவர் ஆகிட்டேன். நீ இன்றைக்கி எப்படி தப்பிக்கிறேன்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏன்டா வேணாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போது ஜேகே யோசிக்கிறாரு.
யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அப்படியே தள்ளி போகிறாரு. இப்போ வியோட ஷர்ட் காலரை பிடிச்சிட்டு நான் அப்போ சொன்னேன் எனக்கு வேணான்னு, நீ தானே எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே காலரை பிடிச்சி ஜேகே பக்கத்தில் இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓகேடா, அவங்க அப்படியே ரொமான்ஸ் பண்ணட்டும், நம்ம அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் போயிடலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். இப்போ 2 பேருமே அப்படியே பெட்ஷீட்டை கவர் பண்ணிட்டு அப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி காற்று கூட உள்ளே போடாத லெவலுக்கு டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்குறாங்க. இப்போது ஜின்னு தான் வந்து கதவு தட்டிகிட்டு இருக்கிறாரு. இப்போது முழிச்சிட்டு என்னம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, டேய் சாப்பிட வாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, நாங்கள் வரோம்மா கொஞ்ச நேரம் தூங்க விடுமா அப்படின்னு சொன்னோன்னே, டேய் டைம் எத்தனை தெரியுமா, மணி 12 மணிடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ அப்படியே டைமை பார்க்குறாரு. மணி 12. இப்போ அறக்க பறக்கன்னு எழும்பி அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுறாரு. இதெல்லாம் கேட்டு அப்படியே ஜேகே அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே ரெடியாகி அப்படியே நின்றுட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அச்சோ, இன்றைக்கி மத்தியானம் 2 மணிக்கு முக்கியமான மீட்டிங், நான் மறந்துட்டேன் போல், எங்கள் அப்பா என்னை கொன்னுருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ தான் கடன்னு கீழே போகிறாரு. இப்போ ஜேகேயும் போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தா கீழே தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்குறாரு. இப்போ பார்த்துட்டேன், என்ன இன்னும் போகலையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, போகலையாவா, எங்கள் அம்மா சாப்பிடாம என்ன என்னைக்காவது அனுப்பியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே நேராக ஜின்கிட்ட தான் போய் நிற்கிறாரு. என்னப்பா, என் 12 மணி வரை தூங்கியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ ஜின் அப்படியே பேக் ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு அதுவா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, நீ வளர்த்தது எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, கால் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ ஜின் பார்த்துட்டு உனக்கு இன்றைக்கி காலெல்லாம் வலிக்குன்னு எனக்கு தெரியும், போய் டைனிங் டேபிளில் போய் உட்கார், உன்னை யார் இப்போ கிச்சனுக்கு கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏதாவது ஹெல்ப்பு, இன்றைக்கி நீ ரொம்ப டயர்டாக இருப்பேன்னு தெரியும், அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போகிறாரு. அப்போது உடனே ஜின் வந்து கையை பிடிச்சிட்டேன், ஹாப்பியாக இருக்கிறியா ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ ஜின்னை ஹக் பண்ணிட்டேன், ஹாப்பியாக இருக்கிறேன், வேறு யாரையும் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இந்த ஹாப்பினஸ் இருந்திருக்குமா என்னன்னு எனக்கு தெரில, பட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனக்கு இது போதும்டா, ஹாப்பியாக இருக்கிறல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஹாப்பியாக இருக்கிறேன், நான் தான் சொன்னேன்ல உனக்கு லைஃப் மாறும் அப்படின்ட்டு அப்படின்னு சொன்னோன்னே, தேங்க்யூம்மா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே போய் உட்காந்துடுறாரு. இப்போது டே தான் கை கழுவிட்டு அப்படியே பக்கத்தில் போய் அப்படியே ஒரு கிஸ் தாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜேகே பார்க்குறாரு. இப்போ பார்த்துட்டு புருஷன் வேலைக்கு போகிறேன் அப்படியே கிஸ் எல்லாம் தந்து அப்படியே வழி அனுப்பி அதெல்லாம் ஒன்றும் வேணால் பேசாமல் போங்க, அது மார்னிங்கில் தரணும், மத்தியானம் தரக்கூடாது போங்க அப்படின்னு சொன்னானா, அது மார்னிங் கிஸ், இது மத்தியானம் கிஸ் கொடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரே அப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கும் வச்சுட்டு இப்போ ஜின்னு விளையாண்டுட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி ஓகே பைமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து ஓடிடுறாரு. இப்படி தான்டா எங்களோட லைஃப் ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்குது. இப்போது ஒரு இன்னொரு 1 மந்த் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஜேகே தான் அப்படியே இப்போது விடிய காலையில் ஒரு 4 மணி இருக்கும். இப்போது ஜேகே வந்து அப்படியே ரெஸ்ட் ரூமில் நின்று அழுதுட்டு நிற்கிறாரு. இப்போ வந்து பெட்டில் தடவி பார்க்குறாரு, ஜேகே காணோம். இப்போ எந்திரிச்சு பார்த்தா ரெஸ்ட் ரூமில் லைட்டு கிடக்குது, அப்படியே படுத்துடுறாரு. இப்போ இன்னொரு 10 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் எழுப்பி பார்க்குறாரு, இன்னும் ரெஸ்ட் ரூமில் லைட்டு கிடக்கு, பட் ஜேகே வெளியே வரல. இப்போது ரெஸ்ட் ரூம் டோரை வந்து லாக் பண்ணுறாரு. இப்போ லாக் பண்ணோடனே இப்போது ஜேகே ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா ஜேகே அழுதுட்டு நிற்கிறாரு. இப்போ பார்த்துட்டு ஜேகே என்னாச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ கையில் இருக்க அப்படியே கையை ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. இப்போ பார்த்துட்டு நிஜமாவாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ ஜேகே பார்த்துட்டு ஆமாம், நீ அப்பா பார்க்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, நிஜமாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே ரெஸ்ட் ரூம் மட்டும் வெளியே வந்திருப்பாரு. இப்போ அப்படியே தூக்கிட்டு சுற்றுறாரு. இப்போ அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டு பி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நிஜமாவாடா நான் அப்பா ஆயிட்டேனாடா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஆமாவி நீ அப்பா ஆயிட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஐயோ ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ மார்னிங் தான் ஒரு 9 இருக்கும். இப்போ ஆரம்பும் சின்னும் அப்படியே டைனிங் டேபிள்லேருந்து சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது அப்படியே மேலேருந்து கீழே வந்து நின்றுட்டு, அம்மா அப்பா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. இப்போ பக்கத்தில் போய் நின்றுட்டேன், என்னடா இருக்கிற கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அம்மா நீங்கள் கதை சொல்லிக் கொடுக்க ரெடி ஆகிக்கோங்க, அப்பா நீங்கள் வந்து கும்பு கலைகளை சொல்லிக் கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே,
என்னடா உளர்ற அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே. இப்போ ஜேகே தான் மேலேருந்து அப்படியே கீழே வர்றாரு, ஸ்மைலோடி வர்றாரு. இப்போ பார்த்துட்டு என்னடா என்னமோ பைத்தியம் மாதிரி உளறிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே. இப்போ தான் பார்த்துட்டு டேய் மகனே என்ன புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே. டேட் மாம் 2 பேர்த்துக்கிட்டே சொல்கிறேன், இத்தனை நாளாக நீங்கள் அப்பா அம்மாவாக தானே இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. ஆமாம் அப்பா அம்மாவாக தான் இருந்தோம், இதுக்கு மேலே நீங்கள் தாத்தா பாட்டியாக ப்ரமோட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. இப்போ ஆரம்பத்தில் டேய் நிஜமாவடா அப்படின்னு சொன்னோன்னே. அப்படிங்கிற மாதிரி தலையிடுறாரு. இப்போ ஜின் பார்த்துட்டு ஜேகே நிஜமாப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. ஆமாம்மா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அச்சோ ஜேகே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஜேகே, ஐயோ எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை அப்படின்னு சொன்னோடனே. இப்போது பார்த்துட்டு அப்போ நான் தாத்தா வாயிட்டேனாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆமாப்பா நீ தாத்தா வாயிட்டப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. சந்தோஷமாக இருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ எல்லாருமே சேர்ந்து இப்போ ஜேகே ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்குறாங்க. இப்போ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கும் பட்சத்தில் அப்படியே இந்த சைடு பார்த்தோன்னா ஜான் தான் செம்ம டென்ஷனாக இருக்கிறான். அவன் பார்த்துட்டு டேய் அவன் வம்சமே வளரக்கூடாதுடா, அந்த குழந்தை முதல் எல்லாத்தையும் அடியோடி அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜான் தான் வெறி பிடிச்சி கத்துறான். இப்போ பார்த்துட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் இன்னொருத்தர் கேட்ட உடனே இப்போ ஜான் பார்த்துட்டு அவன் என் பையனையே கொன்னான், அவன் பையனை நான் கொல்ல மாட்டேன், இப்போ அவனுக்கு வம்சம் கூட வளருதில்ல, விட மாட்டேன், அடியோடி அடிக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜான் அப்படி வெறி பிடிச்ச மாதிரி மிருகம் மாதிரி கத்திட்டு இருக்கிறான். ஜேகே உன் வம்சத்தை வேரோடி அழிக்கலை, என் பேர் ஜான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ இந்த சைடு பார்த்தோன்னா இப்படியே உங்களோட லைஃப் ஹாப்பியாக போகுது. இப்போ ஒரு நாள் தான், இப்போ நைட்டு 10 மணி ஆகுது. இப்போ கால் பண்ணி டேவி எங்கடா இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே. டேட் ஒரு சின்ன ஒர்க் டேட், நீங்கள் ஜேகே கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் வந்து ஒரு 12 மணிக்கு முன்னாடி வந்துடுவேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. சரிடா நான் வெயிட் பண்ணுறேன் நீ வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. சரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ தான் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகலை, ஒரு 11 o'clock போல் இப்போ ஜின் அப்படியே எழுந்திரிச்சு வெளியே வராரு. வெளியே வந்துட்டு இன்னும் தூங்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே. வீக்காக வெயிட்டிங், ஜேக்கையும் பார்த்துக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிச்சனுக்கு இப்போ தண்ணி குடிக்க போயிடுறாரு. இப்போ அங்கே தான் ஏதோ ஆயில் மாதிரி இருக்குது. இதை ஜின் கவனிக்காமல் அப்படியே வலிக்கு விழுந்துடுறாரு. இப்போ அம்மா அப்படிங்கிற மாதிரி கத்துனோன்னே. ஜின் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ கத்திக்கிட்டே அப்படி போகிறாரு. இந்த சவுண்டு ஜேகேக்கும் கேட்டிருக்கோம். அச்சோ அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துருச்சு. இப்போ ஜேகேயும் கீழே வராரு. இப்போ அவங்க பார்த்தா இப்போ ஜின் தான் கீழே விழுந்து கிடக்குறாரு. இப்போது பக்கத்தில் இருந்து ஜின் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொன்னேன். இங்கே யார் ஆயில் கொட்டி வச்சது, நான் எல்லாத்தையும் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண போச்சு, இங்கே எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல போச்சுல. இப்போ பார்த்துட்டு என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்பா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே வரான். இப்போ பார்த்துட்டு என்னன்னு தெரியல, அம்மாவை கூட நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், ஜேகே நீ ரூமுக்குள்ளேயே பத்திரமா இருந்துக்கோ, நான் வீக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ ஜேகே பார்த்துட்டு சரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே நேராக ரூமுக்குள்ளே போய் கதவை செதுக்கிறான். இப்போது நேராக வீக்கு தான் கால் பண்ணி டேவி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்பா என்னாச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அம்மா கிச்சனில் வலிக்கு வந்துட்டா, நான் அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டுருக்கேன், ஜேகே தனியாக வீட்டில் இருக்கான், நீ வீட்டுக்கு வந்து சீக்கிரம் பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. சரிப்பா நான் இதை கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வீயுமே அங்கேருந்து கிளம்பியிருப்பார். இப்போ அப்படியே ஜின்ன ஹாஸ்பிட்டல் கூட்டுற போயிருப்பார். இப்போ வீட்டுக்கு வந்து அப்படியே வந்து பார்த்தா அங்கே வந்து டோர் ஓப்பனில் இருக்குது. உள்ளே போய் பார்த்தா அங்கே ஜேகே இல்லை. அப்போ வீட்டை சுற்றி தேடுறாரு, ஜேகேன்னு கத்திட்டு தேடுறாரு. இப்போது ஜேகேவோட சவுண்டு எங்கேயுமே கேட்கல. அப்போ உடனே நேராக வந்து கால் பண்ணிட்டேன். அப்பா ஜேகே கூட போனீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே. இல்லைடா நான் ஜேகே வீட்டில் தான் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்பா ஜேகே காணுமாப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. என்னடா சொல்கிறேன், அப்பா காணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே. இப்போது தான் ஒரு ஃபோன் கால் வருது. இப்போது அவர் வந்து செகண்டாக ஒரு ஃபோன் வச்சுருப்பாரு, அந்த ஃபோனுக்கு தான் கால் வருது. என்ன ஜேகே தேடுறீங்களா, வீட்டுக்குள்ளே தேடி பார்த்துருப்பீங்களே, கிடச்சிருக்க மாட்டானே அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜான் தான் சொல்கிறான். இப்போ பார்த்துட்டு டே அவன் என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டானே. எனக்கு தான் தெரியும்லப்பா, அவனை எப்பண்டா கையில் மாட்டுவான், வெறிக்கொண்டு மிருகம் மாதிரி தேடிட்டுருக்கேன்னு தெரியும்ல, நீ எப்படி அவனை ஒத்தையில் விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இங்கே பாரு
அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, எப்படிடா என் பையனை கொன்னவன நான் சும்மா விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அதான் நீ அவனை கொன்னுட்டல. ஆனால் எனக்கு ஆத்திரம் அடங்கலை, அவன் பையன் உயிரோடு இருக்கான்ல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அங்கேருந்து தான் அப்பா காப்பாற்றுங்கப்பா காப்பாற்றுங்கப்பா அப்பா காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. இப்போ உடனே ஜேகே 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 ஒன்று இங்கே பாரு ஜான், ஜேகே விட்டுரு ஜான் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அதை எப்படி விடுவேன், உன் வம்சத்தையும் அழிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஜான் தேவையில்லாமல் பண்ணுற ஜான், அதான் உன் மருமகன் குழந்தைய சுமந்துட்ருக்கா, அதுவும் உன் குடும்பத்து வாரிசு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இங்கே பாரு நீ ஜங்குக்க விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ எனக்கு என்ன தெரியுமா தோணுது, நீ கதறத அப்படியே உன் கண்ணு முன்னாடி நின்று ரசித்து பார்க்க மாட்டோமான்னு தோணுது. அச்சோ இவனை பண்ணுறியா, நான் இருக்கிற இடத்த வந்துட்டு சொல்லிடுறேன், என் கண்ணு முன்னாடி வந்து நின்று கதறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இங்கே பாரு அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, அது உன் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. நான் என்ன பண்ணேன் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இங்கே வா, உன் மருமகனை காப்பாற்றவா, அதுவும் வயிற்றில் வளரக்கூடிய குழந்த வேணும்னா நீ என்னை தேடி வாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. வரேன் வரேன். அப்புறம் அந்த உன் பையன் அவன் என்கிட்ட ரொம்ப வாழாட்டிட்டான், அவனையும் சேர்த்து கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சொல்கிறேன் ஜேகே மட்டும் எதுவும் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அது எப்படி உன் பிள்ளையோட உனக்கு உன் ஃப்ரெண்டோட பையன்தான் அவ்வளோ முக்கியமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டானே. எப்பாரு அது தேவையில்லாத விஷயம் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சரி இதெல்லாம் எனக்கு எதுக்கு, உன் பையனையும் கூட்டிகிட்டு இங்கே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த ஃபோனுக்கு தான் ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருப்பான். இப்போ அந்த லொக்கேஷனை வீக்கு ஷேர் பண்ணிவிட்டு அந்த ஜான் ஜேகே கடத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. என்னடா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே. எதுக்கு பயந்தமோ அதுவே நடக்குது, நீ இந்த லொக்கேஷனுக்கு போ, நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை டாட் நீங்கள் அம்மா பார்த்துக்கோங்க, நான் போகிறேன். இல்லை அவன் என்னையும் கூப்பிட்ருக்கான், அப்படி இல்லைன்னா ஜேகே வயிற்றில் வளர குழந்தையும் கொண்டுருவேன்னு மிரட்டுறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சே என்ன டாட், நான் போகிறேன், எனக்கு இங்கேருந்து லொக்கேஷன் பக்கத்தில் தான், நான் அங்கே போகிறேன், நீ பின்னாடியே வா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போது ஆரம்பம் கிளம்பி அங்கே போயிடுறாரு. இப்போ ஜேகேயும் கிளம்பி வந்துட்டுருக்குறாரு. இப்போ நாங்கள் போய் ரீச் ஆகிருப்பார். அவர் பார்த்துட்டு இங்கே பாரு ஜான், ஜேகே விட்டுரு, நீ என்ன வேணாலும் படிக்கும், ஜேகே மட்டும் விட்டுரு அப்படின்னு சொன்னோன்னே. ஐயோ ஆரம் புரியாமல் பேசுறியே, இதோ இவனுக்காக தான் 25 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன், அது எப்படி கைக்கு கொத்தா மாட்டினவனை விடுவேன்னு நீ நினைக்கிறேன், வாய்ப்பில்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. என்ன பண்ண அவனை நீ விடுவ அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, நீ ஒன்றும் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பின்னாடி இருந்து ஒருத்தர் கட்டையை எடுத்து அப்படியே ஆரம்போட தலையிலே அடிக்கிறாரு. இப்போ ஆரம்பி கீழே விழுந்துடுறான். இப்போ ஃபோன் போட்டு நேராக வீக்கு தான் ஃபோன் போடுறான். இப்போ ஃபோன் போட்டு, நான் உன் அப்பன் கூட தானே உன்னை வர சொன்னேன், நீ ஏன் வரதுக்கு இவ்வளோ லேட் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே. டேய் நீ என் ஜேகேயை மட்டும் விடலை, உன்னை நான் கொன்னுடுவேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. நீயும் வாராசா, உன்னையும் கொலை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. நீ என்ன பண்ணாலும் பண்ணிக்கோ, பட் ஜேகே உடம்புல ஒரு கீரலாவது விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. நீ தான் அதை முடிவு பண்ணணும், உன் அப்பா உனக்கு வேணுமா இல்லை உன் ஹஸ்பண்ட் உனக்கு வேணுமா அப்படின்ட்டு. டேய் என் அப்பாவை என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அச்சோ பாவம் எதுவுமே தெரியாமல் இருக்கிறேன், அப்பனையும் முடிச்சிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. டேய் என் அப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. உனக்கு உன் அப்பா வேணுமா உன் புருஷன் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே. இப்போ அவன், டேய் நீ மட்டும் என் கையில் வசமாக மாட்டின செத்துருவாடா, நீ வாராசா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜான் கட் பண்ணிடுறான். இப்போ அப்படியே கோவமாட்டு வந்து கார் ஓட்டிகிட்டே போயிட்டுருக்குறான். இப்போ ஒருத்தர் வந்து அப்படியே குறுக்க விழுந்துடுறாரு. இப்போ தான் அப்படி சடன் பிரேக் அடிக்கிறாரு. இப்போ அடிச்சுட்டு, ச்சே எல்லாரும் எனக்குன்னே வருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே காருக்குள்ளேருந்து வெளியே இறங்கி அப்படியே முன்ன போகிறாரு. அப்படி ஒருத்தர் வந்து அப்படி கமந்து கிடக்குறாரு. இப்போ அவர் அப்படியே நிமித்துக்கிட்டு, ஹலோ சார், சார் என்ன சார், சார் ஹலோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எந்தவித ரியாக்ஷனும் இல்லை. அப்போ பார்த்துட்டு, டைம் வர ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே காருக்குள்ளே போய் அப்படியே இந்த ஃப்ரெண்டு லைட் இருக்குல்லடா அதை ஆன் பண்ணி விட்டுட்டு இப்போ தண்ணி எடுத்துகிட்டு அப்படியே முன்ன வராரு. இப்போ முன்ன வந்து அப்படியே நிமித்துட்டு அப்படியே தண்ணியை தெளித்து அப்படி தட்டுறாரு. இப்போ தட்டிட்டு, சார் நீங்கள் யார் சார், என்னாச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தட்டினோன்னே
இப்போ அவர் பார்த்துட்டு நான் 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 அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வி வந்து அப்படியே அந்த ஃபேஸை தெளிவாக நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்த்தா அங்கிள் நீங்கள் எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன என்ன உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்ட உடனே எனக்கு உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொன்னோன்னே நீ யாருப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே நான் ஆரம்போட பையன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னது ஆரம்போட பையனா நீ ஆரம்போட பையனாப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நான் ஆரம்போட பையன்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எப்படிப்பா இருக்க? ஐயோ நான் உன்னை பார்க்க முடிச்சிட்டேன், நீ இவ்வளோ குட்டியாக இருந்தது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அவனும் அழுதுகிட்டே எப்படி பார்க்குறான். இப்போ பார்த்துட்டு ஐயோ ஷட் ஐயோ அங்கிள் நான் இப்போ உடனே போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எங்கேப்பா போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லை ஜேக்கியை கடத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னது ஜேக்கி உயிரோடு இருக்கானா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜேக்கே உயிரோடு இருக்கான், அவனை கடத்திட்டாங்க, அவனை தான் காப்பாற்ற போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஆரம்பங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அப்பாவும் காப்பாற்ற போனார், அப்பாவும் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஏன்னா நானும் வரேன் நீங்கள் வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை அங்கிள் நீங்கள் இல்லைப்பா நீ வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ அவரும் வந்து ஏறிக்கிறாரு. இப்போ அப்படியே அங்கே போகிறாங்க. இப்போ போயிட்டு இப்போது அவர் சொல்கிறாரு, "அப்பா ஃபஸ்ட்டு நீ இறங்கிப்போ, நான் பின்னாடி வரேன்" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓகே அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வீதாம் அப்படியே இறங்கி ஃப்ரெண்டில் போகிறாரு. இப்போ ஃப்ரெண்டில் போனோன்னே அச்சோ எவ்வளோ அழகாக இருக்க நீ, உங்கள் அப்பாவையும் புருஷனையும் காப்பாற்றதுக்கு அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தியாப்பா நீ, இங்கே பாரு என் அப்பாவும் என் புருஷன் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே இவ்வளோ தூரம் தேடி வந்தியா நீ, அச்சோ உனக்கு உண்மையாட்டு உங்கள் அப்பா மேலேயும் உன் புருஷன் மேலேயும் பாசம் இருக்க போலிக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இங்கே பாரு என் அப்பாவுக்கும் என் புருஷனுக்கும் ஏதாவது ஆச்சு உனக்கு கண்ட தண்டமாக வெட்டி போடுறான்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அது எப்படிடா உங்கள் அப்பாவும் உன் புருஷனும் என் கையில் இருக்கிறாங்க, ஆனாலும் அந்த திமிர் பேச்சு மட்டும் அடங்க மாட்டேக்கு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இங்கே பாரு மரியாதையை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஜான் கண்ணை கட்டுறான். அப்போ பின்னாடி ஒருத்தன் கட்டையால் அடிக்க வரும்போதுல அந்த கட்டையை ஒருத்தர் பிடிக்கிறாரு, பிடிச்சி அந்த கட்டையை எடுத்து அவனையே போட்டு அடிக்கிறாரு. இப்போ சுற்றி இருக்கிறவங்களாம் வந்த உடனே இப்போ வியும் அவரும் சேர்ந்து தான் எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறாங்க. பாரு உன் அப்பாவும் புருஷனும் வேணும்னா என் ஆளுங்களை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜான் பம்புறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு ஹே முடிஞ்சு நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அடிக்க ஆரம்பிக்கிறான் வி. இப்போ அங்கேருந்து ஆரம்பியும் ஜேகேயும் கூட்டிகிட்டு வந்து இங்கே பாரு நீ மட்டும் விடலை, நான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஷூட் பண்ணிடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் பார்த்து கன்னை பாயிண்ட் பண்ணுறான். இப்போ எல்லாத்தையுமே அடித்து போட்டிருப்பாங்க, இப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அப்படி நின்றுருப்பாங்க. இப்போ அவனுங்களையும் அப்படி கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டேன், முடிஞ்சு நான் ஷூட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வி அப்படியே கண்ணை பாயிண்ட் பண்ணிட்டே முன்ன வரான். இப்போ ஜேகே இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்குறான். ஆரம் ஷாக்காக பார்க்குறாரு. அண்ட் அதே மாதிரி தான் ஜானும் ஷாக்காக பார்த்துட்ருக்குறான். இப்போ பார்த்துட்டு ஜான் நீ எப்படி இங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே என்ன செத்துருப்பேன்னு நினச்சியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நீ 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 அப்படின்னு சொன்னோன்னே நான் செத்துருப்பேன்னு நினச்சிட்டல நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கையில் இருக்க கட்டை எடுத்து அப்படி ஜான் மண்டையிலேயே அடிக்கிறாரு. இப்போ அவர் எந்திரிச்சிட்டு ஜான் நீ எப்படிரா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என் பையனே கொலை பண்ணதுக்கு வந்துட்டால நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போது வீக்கிட்டேருந்து அப்படியே கண்ணை வாங்கி அப்படியே ஷூட் பண்ணுறாரு. அப்படியே செத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே 2-3 தடவைக்கு மேலே ஷூட் பண்ணுறாரு. இப்போ அங்கேருந்து ஆரம் பார்த்துட்டு இப்போ வந்து வி வந்து போய் ஆரமோட கட்டெல்லாம் அவுத்து விட்ருப்பாரு. இப்போ ஆரம் பக்கத்தில் போயிட்டு டே போதும் போதும் விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜான் பார்த்துட்டு இதுக்கு மேலே குடைச்சல் கொடுக்காம இருப்பேன்னு நினைக்கிறேன் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜான் நிமிர்ந்து பார்க்குறாரு. டே மச்சான் நீ எப்படிரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஆரம் வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஜேகே இப்போ தான் அவர் இது ஷாக்காக பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ஜான் வந்து வேறு யாரும் இல்லைடா ஜேகேயோட அப்பா தான். ஜேகே வந்து அப்படி ஷாக்காக பார்க்குறாரு. பார்த்துட்டு வி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அது 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 உன்னோட அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்பா சாலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே எனக்கே தெரியாது, அது அங்கிள்கிட்ட கேட்டால் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஆரம் பார்த்துட்டு டே அப்போ உனக்கு தெரியாதாடா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே தெரியாதுப்பா, நான் காரில் ஸ்பீடாக வந்துட்டு இருந்தேன், அப்போ தான் ஒருத்தங்க அதாவது அங்கிள் தான் கார் முன்னாடி விழுந்துட்டாரு,
நானும் தூக்கி பார்க்க முச்சில தான் எனக்கும் ஃபேஸ் தெரிஞ்சுது. நான் ஆரம்போட பையன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவரும் என்னை பார்த்து பேசினாரு. அப்புறம் இப்படி ஜேகே மாட்டிட்டான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவரும் என் கூட வந்தாருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ ஆரம் தான் ஜானை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, டேய் உனக்கு ஒன்றும் இல்லைல்லடா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. எனக்கு ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. நீ நீ எப்படிடா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அதெல்லாம் வீட்டுக்கு போய் பொறுமையாக பேசிக்கலாமா, கண்டிப்பாக இந்த இடத்துக்கு இப்போ போலீஸ் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ பார்த்துட்டு அதுவும் சரிதான் வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே, வி, ஆரம், ஜான் எல்லாருமே வந்துடுறாங்க. இப்போ விடிஞ்சிருக்கும். இப்போ வீட்டில் பார்த்தா அங்கே ஜின் தான் சோகமாக உட்காந்துருக்குறாரு. இப்போ அப்படியே போயிட்டு ஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஆரம் கத்திட்டே போகிறாரு. இப்போ பார்த்துட்டு ஆரம் ஜெக்கிங்க ஜெக்கிக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை இல்லை அவனுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா அங்கே ஜியான் தான் ஜங்குக்கு அப்படி பார்த்து கூட்டிகிட்டு வர்றாரு. இப்போது பார்த்துட்டு எங்க அண்ணே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம் தலையாட்டுறாரு. இப்போ பார்த்துட்டு அண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜின்னு போய் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ அவர் பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் இல்லைடா அண்ணே, உனக்கு ஏதோ ஆச்சுன்னு பயந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனக்கு ஒன்றும் ஆகலைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு உள்ளே போய் நின்றுட்டு. இப்போ ஆரம் பார்த்து மச்சான் உனக்கு என்னடா ஆச்சு, நீ செத்துட்டான்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ ஜியான் பார்த்துட்டு ஆமாண்டா நான் செத்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்போ உடனே வி பார்த்துட்டு அப்போ நீங்கள் ஆவியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இப்போ அவர் சிரிச்சுக்கிட்டு நான் ஆவியெல்லாம் இல்லைப்பா, என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்திருக்குன்னா, ஒரு லேண்டை பற்றி பேசுகிறதுக்காக ஜியான், மிஸ்ஸஸ் ஜான், ஜேகே, அப்புறம் ஜியானோட பிஏ, அப்புறம் டிரைவர் எல்லாருமே சேர்ந்து ஒரு மலைக்கு மேலே அப்படி போயிருப்பாங்க. அப்போது வந்து சிரித்து பேசிகிட்டே போயிருப்பாங்க. அப்போ ஜேகே பார்த்துட்டு டாட்டா டாட்டா நம்ம நம்ம எப்போ வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இப்போ ஜான் பார்த்துட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுவேன்டா, எனக்கு ஆரமாக்களை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொன்னோடனே, இப்போ அவர் பார்த்துட்டு பார்க்கலாம்டா, இப்போ என்ன கூட்டிகிட்டு வந்து 2 நாள் தானே ஆச்சு, இன்னும் 2 டேஸ்க்குள்ளே நம்ம அவங்க கூட போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நிஜமா நிஜமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்போ சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே வந்து விளையாடிட்டே வந்திருப்பான். இப்போது ஒரு கன் ஷூட் சவுண்டு கேட்குது. அப்போது டிரைவர் தான் அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு அப்படியே ஸ்டேரிங் அங்கே இங்கே வளைக்கும் போச்சுல, கார் வந்து அப்படியே பள்ளத்துக்குள்ளே, அதாவது மலையிலேருந்து அப்படி உருண்டு கீழே விழுது. கீழே விழும்போச்சுல மேலே உள்ள ரோட்லேருந்து கீழே உள்ள ரோட்டுக்கு வந்து அப்படி உருண்டு கீழே விழுந்த உடனே இப்போது டிரைவரும் மிஸ்ஸஸ் ஜானும் அங்கேயே இறந்துருப்பாங்க. இப்போது பிஏ தான் அப்படி உருண்டு கீழே விழுந்ததில் பிஏ வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்து விழுந்திருப்பாரு. பட் அவருக்கு பெருசாலாம் ஒன்று அடிபட்டிருக்காரு. இப்போ இது கார் உருளுது அப்படின்னு தெரிஞ்சோடனே ஜியான் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஜேகே வாங்கி அப்படி கைக்குள்ளே அப்படி பொத்துனாப்புல வச்சுருப்பாரு. அதனால ஜேகேக்குமே பெருசாக அடியெல்லாம் பட்டிருக்காது. இப்போ கார் கீழே விழுந்தோடனே சார் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜியானோட பிஏ தான் அப்படியே கார் பக்கத்தில் வர்றாரு. இப்போ ஜான் தான் அப்படியே இந்த டோரோட கிளாஸ் எல்லாம் உடஞ்சிருக்கும். அந்த வழியோடி பார்த்துட்டு இந்தா ஜேகே பிடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ பிஏயும் ஜேகே அப்படியே கையில் இருந்து வாங்கியிருப்பாரு. வாங்கிட்டு அப்படியே அவரும் மெல்ல மெல்ல வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் அது வந்து கால் வந்து அவருக்கு டைட்டாக மாட்டிக்கிச்சு. அதனால் அவரால் எதுவுமே பண்ண முடியலை, வெளியே வரவே முடியலை. அப்போ ஜேகே பக்கத்தில் எடுத்துக்கிட்டு பிஏ எவ்வளவோ கையை பிடிச்சி இழுத்துருப்பான். பட் அவரால் வெளியே வர முடியல. அந்த சைடு வந்து ஜான் வரக்கூடிய சவுண்டு கேட்குது. அப்போ அவர் பார்த்துட்டு கேட்பாரு, அவன் வந்தானா கண்டிப்பாக எனக்கு கொன்னுருவான்னு எனக்கு தெரியும், நீ இங்கே எதாவது ஜேகேயாவது கூட்டிகிட்டு போ, நீ இவனை கூட்டிகிட்டு ஆரம்கிட்ட போய் விஷயத்தை போய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சார் உங்களை எப்படி சார், நீ போ அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் அந்த பிஏ என்ன பண்ணியிருப்பான்னு ஜேகே தூக்கிக்கிட்டு ஓடி வந்திருப்பாரு. இதை வந்து ஜான் பார்த்துட்டு டேய் நான் தப்பிச்சு போகிறாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ பின்னாடியே துரத்திக்கிட்டே ஓடிருப்பாங்க. அதனால அந்த காரை பெருசாக நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ அப்படியே பின்னாடியே அந்த பிஏவையே துரத்திக்கிட்டே போயிருப்பாங்க. அவன் அங்கே இங்கேன்னு ஓடி அங்கே இங்கேன்னு ஒளிஞ்சு எடுத்து அந்த குழந்தையெல்லாம் பத்திரமா பார்த்து எடுத்து நேராக ஆரமோட வீட்டுக்கு முன்னாடி போகும்போச்சுல அப்படியே ஜான் ஷூட் பண்ணுறான். இப்போ ஆரமோட வீட்டில் அப்படியே கத்திக்கிட்டே உள்ளறான். இப்போ ஆரமுக்கு வந்து சவுண்டு கேட்டால் ஆரம் அப்படியே வெளியே வராது. வெளியே வந்து பார்த்தா இப்போ ஜேகே வந்து கீழே உட்காந்து அழுதுட்டுருக்கான். அந்த பிஏ வந்து அப்படியே ரத்த வெள்ளத்தில் அப்படி படுத்து கிடக்குறான். இப்போ பார்த்துட்டு டேய் என்னாச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சார் ஜானியும் மிஸ்ஸஸ் ஜானியும் கொன்னுட்டான் சார் அப்படின்னு சொன்னோன்னே, யாருடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அந்த ஜான் தான் சார்
அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, நீ என்னடா சொல்கிற? அவர் தான் சார் குழந்தைய கையில் கொடுத்து ஆரம்பிக்கிட்ட ஒப்படைச்சிருன்னு சொன்னார். நான் இந்த குழந்தைய தூக்கிட்டு ஆரம்பிச்சில அந்த ஜான் பார்த்து என்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சார். இந்த குழந்தைய அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, இப்போ இந்த சவுண்டை கேட்டு ஜின்னும் வெளியே வந்திருப்பாரு. வெளியே வந்துட்டு இதெல்லாமே, அதாவது அந்த பிஏ சொன்னது எல்லாமே ஜின்னும் கேட்டிருப்பாரு. கேட்டுட்டு என்னது அண்ணன் ஷூட் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் வெளியே வராரு. இப்போது ஆரம் வந்து நிமிர்ந்து பார்க்குறாரு. இப்போ நிமிர்ந்து பார்த்துட்டு, ஜின் இந்த குழந்தைய தூக்கிட்டு உள்ளே போ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லைங்க அண்ணன், குழந்தைய தூக்கிட்டு உள்ளே போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ ஜேகேயை தூக்கிட்டு அங்கேருந்து அப்படியே ஜின் உள்ளே போயிருப்பாரு. இப்போ ஆரம் பார்த்துட்டு, டேய் ஜான் இறந்துட்டானாடா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் சார் கொன்னுட்டான் சார் அந்த பாவி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ ஆரம் அந்த இடத்துலயே அழுதுருப்பாரு. எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னா அந்த இடத்தோட பேரை அந்த பிஏ சொல்கிறான். சொல்லிவிட்டு அப்படியே அந்த இடத்துல அவனும் செத்துடுறான். இப்போ பார்த்துட்டு, டேய் வண்டி எடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஆரம்பம் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த கார் வந்து அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்துட்டு, மச்சான் என்னை விட்டுட்டு போயிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பம் அந்த இடத்துலையே நீல் டவுன் பண்ணி அழுதுருப்பாரு. இப்போ அப்படியே வீட்டுக்கு வந்து ஜின் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ ஜின் அழுதுகிட்டே அந்த குழந்தைய தூக்கிட்டு வராரு. வந்துட்டு, இவன் இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ ஜேஹோப் வந்து போலீஸாக இருப்பார். அதாவது சிஓவில் போலீஸாக இருந்திருப்பார். இப்போது ஜேஹோப்புக்கு கால் பண்ணி வர சொல்லியிருப்பார். ஜேஹோப்பும் வந்துட்டு, என்னாச்சுண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இங்கே பாரு இந்த குழந்தை இந்த ஊரில் இருக்க சேஃப் கிடையாது. யூஎஸ்ஏல ஜாப் வேக்கன்சி வந்துன்னு சொன்னல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாண்ணா ஆனால் பட் உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னேன்லண்ணா அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பார் ஜேஹோப் இந்த குழந்தைங்க இருக்கிறது சேஃப் கிடையாது. நீ இந்த குழந்தைய தூக்கிட்டு யூஎஸ்ஏக்கு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ பார்த்துட்டு, அண்ணா நான் அவத்துக்கு எப்படிண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இங்கே பார் ஜேஹோப் அண்ணனுக்காக நீ எதுவும் செய்வல அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, என்ன வேணாலும் செய்வேண்ணா. அப்போ அந்த குழந்தைய தூக்கிட்டு யூஎஸ்ஏக்கு போயிடுடா, ஜேகே உயிருக்கு ஆபத்து இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் ஜேகே வந்து தூக்கிக்கிட்டு ஜேஹோப் வந்து யூஎஸ்ஏக்கு போயிருப்பார். இப்போது இதை வந்து ஜான் வந்து சொல்கிறாரு. சொன்ன உடனே, சரி ஓகே நீ எப்படிடா உயிரோடு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அது இல்லைடா அந்த இடத்துலேருந்து ஜான் என்னை பார்க்காமலே போயிட்டான். கார் பிளாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த மலை அடிவாரத்துலேயே தங்குற ஒரு சில பேர் வந்து என்னை அங்கேருந்து அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாங்கடா. கூட்டிகிட்டு போய் என்ன அவங்க தான் கொஞ்ச நாள் வச்சு என்னை காப்பாற்றிருக்குறாங்க. அதுக்கப்புறம் நானும் கண்ணை முழிச்சிட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்லைடா. எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக 1 மந்த்துக்கு முன்னாடி எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துச்சு. அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுங்கிறத அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் கேட்கும் பட்சத்தில் தான் அவங்க எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வந்து நான் இங்கேருந்து போகலாமான்னு கேட்டு அங்கே இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்கக்கிட்டலாம் கேட்டுட்டு இப்போ அந்த ஊரை விட்டு வெளியே வந்தேன்டா. ஊரை விட்டு வெளியே வந்து ஜேகே பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியே வரும்போதுல தான்டா உன் பையன் விஏ நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, மச்சான் அப்போ உனக்கு ஒன்றும் ஆகலைல்லடா. எனக்கு ஒன்றும் ஆகலைடா, நான் நல்லா இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, மச்சான் நீ இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ கவலைப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம் டைட்டாக ஹக் பண்ணி அழுகிறாரு. இப்போ ஜேகே பார்த்து அழுதுகிட்டே இருக்கிறாரு. இப்போ அப்படியே ஜான் அப்படியே பக்கத்தில் போய் நின்றுட்டு, ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகேயும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுகிறாரு. இப்போ அழுதுகிட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ எல்லோரும் பார்த்துட்டு, நீ உயிரோடி வந்தது சந்தோஷம்டா. முக்கியமாக யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ அந்த தம்பிக்கு ரொம்ப சந்தோஷம்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ ஜான் தான் ஜின்னை நிமிர்ந்து பார்க்குறாரு. அவர் சிரிச்சிட்டு, ஆமாம் என் அண்ணன் உயிரோடு வந்தது எனக்கு சந்தோஷம் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, அண்ணனை அவ்வளோ மிஸ் பண்ணியாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறாரு. என்னென்னா ஜின்னும் ஆரும் லவ் மேரேஜ் தான் பண்ணியிருப்பாங்க. ஆரம்பம் வந்து ஜின் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சொல்லும் போச்சுல, ஜியான் வந்து ரொம்ப இல்லை முடியாது என் ஃப்ரெண்டெல்லாம் உனக்கு தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இப்போ ஜின் பார்த்துட்டு, நான் ஆரம்பம் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சண்டை போடும் போச்சுல, இப்போ ஜியான் கேட்பாரு, உனக்கு நான் முக்கியமாக ஆரம் முக்கியமானு கேட்க முடியல, எனக்கு ஆரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். இப்போ அதை யோசித்து பார்த்துட்டு, நம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ ஜின் பார்த்துட்டு, என்னண்ணா ஃப்ளாஷ்பேக் யூஸ் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, போடா உன்னையும் பாசமாக அண்ணன் கூப்பிட்டோம் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ பார்த்துட்டு, ஜேகே நீ ஜூஸ் குடிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, ஐயோ ஜேகே என்னை படுத்தாத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை இது உனக்கு ஜூஸ் டைம். இப்போ ஜான் தான் பார்த்துட்டு, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அது ஒன்றும் இல்லை அங்கிள், இவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறான், ஜூஸ் டைமு ஜூஸ் குடின்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே, ஜேகே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா நீ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்.
அவன் அப்படியே தலையாட்டுறான். ஆமாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஜான் கெட்டி பிடிச்சிட்டு நிஜமாவாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அப்படிங்கிற மாதிரி அவன் தலையாட்டுறான். இப்போ பார்த்துட்டு சந்தோஷம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படியே மந்த்ஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. இவங்க லைஃப் இப்படி தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எப்போ ஜான் என்ன பண்ணியிருப்பாருனா அவருடைய கம்பெனி எடுத்து ரன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஆரமும் கிம் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்து நடத்த ஆரம்பிச்சிருப்பாரு. வி வந்து ஃபுல்லாக அந்த மாஃபியா ஃபீல்டுக்குள்ளேயே போயிருப்பார். இப்போ அப்படியே இப்போ கொஞ்சம் மந்த்ஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகி வருது. இப்போ ஒரு 10 மந்த் கழித்து காட்டுறோம். இப்போது ஒரு ஆப்ரேஷன் தேட்டருக்கு முன்னாடி தான் வி அங்கேயும் இங்கேயும் குட்டி போட போன மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிறான். இப்போது நானும் பார்த்துட்டு என்னடா அப்படின்னு சொன்னோன்னே என்னப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஏன்டா ஏன்பா நீ ஏன்டா அங்கேயும் இங்கே நடக்கிற, நான் தானே நடக்கிறேன் உங்களையே நடக்க விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். கடவுளே டேய் ப்ரெக்னென்சி டைமில் இந்த வலியெல்லாம் நார்மல் தான்டா, அது எனக்கு தெரியும், நீங்கள் பேசாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி அவன் திட்டிக்கிட்டே இருக்கிறான். இப்போ பார்த்துட்டு அப்போ ஜான் பார்த்துட்டு இந்த திட்டு உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே என்ன பண்ணுறது பெற்று தொலைச்சிட்டேனே கேள்வி கேட்டு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சோடனே இப்போ ஜான் சிரிச்சிட்ருக்கிறாரு. இப்போ வி பார்த்துட்டு டேட் என்ன டேட் இப்படி கத்துறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கத்த தான்டா செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஜின் பார்த்துட்டு நீ என்னடா தப்பு பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே என்ன தானே அவன் வழியில் துடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். கடவுளே இந்த மாதிரி நானும் யோசிச்சிருந்தா நீயும் பிறந்திருக்க மாட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஓ அப்படியா சரி ஓகே ஜேகே அப்படிங்கிற மாதிரி வீ கத்துறாரு. இப்போ பார்த்துட்டு ஷோ இவனை திருத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆரம் தலையை குடிச்சிக்கிறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஒரு குழந்தைய கொண்டு வந்து அப்படியே வீ கையில் கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு டாக்டர் அவனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே அவர் நார்மல் ஆகிட்டார். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள் நார்மல் அவார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம், அப்புறம் போய் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தேங்க்யூ டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஒரு கேர்ள் பேபி தான் பிறந்திருக்கும். ஐயோ என் செல்லக்குட்டி என் புஜ்ஜுக்குட்டி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சிட்டு இருக்கிறாரு. என்னமோ இவ்வளோ நேரம் சொன்னால் என்னால் தான் வலியை அனுபவிக்கிறேன், இனிமேல் வலியே கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்லிட்டு இருந்தேன், இப்போ ஏன் கொஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதெல்லாம் அப்படி தான் சும்மா இருங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சின்ன அப்படி தட்டுறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து ஜேகே வந்து நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அப்படியே வி வந்து குழந்தைய தூக்கிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. இப்போ ஜேகே பார்த்துட்டு என்ன பிள்ளை அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஐயா அதுவா நம்மளுக்கு குட்டி தேவதை பிறந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ அப்படியே ஜேகே ஸ்மைல் பண்ணிட்டு நான் சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி ஓகே 500 ரூபா தானே கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் தரவேணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே கையிலேருந்து அப்படி குழந்தைய வாங்குறாரு. வாங்கி பார்த்துட்டு ஐயோ என் சொல்ல குட்டி. இப்போ 2 பேரும் பார்த்து இப்போது ஜேகே தான் அப்படியே அந்த குழந்தையோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணதுக்கு உடனே அப்போ எனக்கு அப்படிங்கிற மாதிரி வீ கேட்குறான். இப்போ பார்த்துட்டு உனக்கெல்லாம் எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே உனக்கெல்லாம் எனக்கு தரமாட்டேன் இனிமேல் இவளுக்கு தானே கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இதெல்லாம் சீட்டிங் இதெல்லாம் போங்காட்டும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வீ கத்துறாரு. இப்போ பார்த்துட்டு சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ அப்படியே பக்கத்தில் விஏ கூப்பிட்டு அப்படியே அவருக்கு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. எனக்கு ஃபோர்ஹெட்டில் தானா, எனக்கு ஃபோர்ஹெட்டில் வேண்டாம், எனக்கு இங்கே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லிப்ஸை பாயிண்ட் பண்ணுறாரு. நம்ம சிப்போடா அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து அடிக்கிறாரு. ஓகேடா இதுவே ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே கடைசி வரைக்கும் ஸ்டோரி பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். அப்புறம் கிட்டத்தட்ட நம்ம 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அடைய போகிறோம். அதுக்கும் தேங்க்யூ. Bye. Love you, Arnies.